Hello friends, welcome to Jksamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோப்தா பிரியாணி. இந்த கோப்தா பிரியாணி வந்து மட்டன் வச்சும் பண்ணலாம், சிக்கன் வச்சும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கனை வச்சு எப்படி இந்த கோப்தா பிரியாணி செய்யலாம்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கனை வந்து எலும்பில்லாத துண்டுகளாக எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் இப்படி பேஸ்ட் மாரி அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். அடுத்தது இதில் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் புதினா, அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ சால்ட்டு 1/2 ஸ்பூன். அடுத்தது இதில் கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இந்த கறி மசாலாவை வந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனையும் வந்து நம்ம திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுட்டோம். திரும்பவும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் சூடாக இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்ச இந்த கறியை வந்து சின்ன சின்ன துண்டாக உருட்டி ஆயிலில் போடலாம். இதை வந்து நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள், கோப்தா உருளைகள் வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி தான் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம பாசுமதி ரைஸை வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் 30 நிமிஷமாக ஊற வச்சா பாசுமதி அரிசி இதில் சேர்க்கலாம். நான் எடுத்துருக்க அரிசி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசி. இப்போ அரிசியை சேர்த்துட்ட பிறகு இதில் ஒரு பிரியாணி இலை, துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ 1, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அடுத்தது இதில் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டியில் கலரி விட்டுடலாம். சாப்பாடு கொதிக்கணும். அதாவது ரொம்பவும் வேகக்கூடாது சாப்பாடு வந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கணும் சாப்பாடு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் பிரியாணியில் 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ. அடுத்தது 2 பச்சை மிளகாய். அடுத்தது 3 வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இதில் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 தக்காளி. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு. அடுத்து 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே போல் கொத்தமல்லி இலை, தயிரெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க இந்த கோப்தா உருண்டைகளை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இப்போ நம்ம சாப்பாட்டில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து கேசரி பவுட்ரு 1 ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேசரி பவுடர் இல்லாட்டி கூட பாதாம் மில்க் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு விசிலம் போட்டு நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் தம்மில் வைக்கலாம். தம் கட்டினதுக்கப்புறம் இப்போ மூடியை திறந்துட்டோம். இப்போ கரண்டியில் லைட்டாக கலரி எடுக்கலாம். அவ்வளோதாங்க, கோப்தா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜிகேசமையல் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.